கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரர்களே, தினமும் ஓர் அதிசயம். இன்னைக்கு என்ன அதிசயம் நடக்க போகுதுன்னு காத்துட்டு இருக்கீங்களா? கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாள். ஒரு ஸ்திரீயானவள் 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு தன் கணவனை இழந்த நிலையில் மிகவும் கடன் பிரச்சனையினால் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி அவளுடைய வீட்டுக்கு வந்து, ஸ்திரீயே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று கேட்டார். அதற்கு அந்த ஸ்திரீயானவள், என் வீட்டில் 1 குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது என்று சொன்னார். அந்த எண்ணெயை கொண்டு வா, காலியான பாத்திரங்களில் நிரப்பு என்று சொன்னவுடன் அந்த ஸ்திரீயானவள் அந்த காலியான பாத்திரத்தில் அனைத்திலும் நிரப்பினார். நிரப்பியவுடனே, இந்த எண்ணெயை விற்று உன்னுடைய கடனாளிகளுக்கு கடன் கொடு என்று சொன்னார். அப்படியே அந்த ஸ்திரீயும் செய்தாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடன் பிரச்சனையினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக கடவுள் சொல்லுகிறார், நீங்கள் எந்த குறிச்சும் கவலைப்படாதிருங்கள். கண்டிப்பாக கடன் பிரச்சனையெல்லாம் முற்றிலும் தீர்க்க ஒருவர் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அந்த ஸ்திரீயானவள் விசுவாசத்தின்படி நம்மளும் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பாக நடக்கும். அன்பு தகப்பனே, இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்கோம். ஆண்டவரே இயேசப்பா, நீங்கள் ஒரு விஷயம் மனமிறங்கி அந்த பிள்ளைகளோட கடன் பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.